கிட்டத்தட்ட 200 வருஷம் செல்வ செழிப்போட இருந்த ஒரு சாம்ராஜ்யம் தான் விஜயநகர பேரரசு. மறக்க முடியாத பல கதைகளை சொன்ன இந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ப முடியாத பல ஆச்சரியங்களை தரக்கூடிய ஒரு தரமான சுற்றுலா தலம் அப்படின்னா மறுக்க முடியாது. அப்புறம் 50 ரூபாய் நோட்ல இதே முகம்தான் இருக்கிறது ரதம். ஹம்பி அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலத்தில் தான் நம்ம இருக்கோம். இது ஏன் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இங்கே விஜயநகர பேரரசு அவங்களுடைய ஆட்சி காலத்தோட பல வரலாற்று எச்சங்கள், வரலாற்று நினைவு சின்னங்கள் அப்படின்லாம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய தடயங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஸோ இது முக்கியமாக நம்ம ஃபேமிலியோட குழந்தைங்களோட வரோம் அப்படின்னா அவங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஒசூர் நைஸ் ரோடு வழியா கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்கும். 10 மணி நேரம் டிராவல் டைமிங் ஆகும். இதே நம்ம ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா சென்னை டு ஒசப்பேட்டைக்கு பாத்தீங்கன்னா டைரக்ட் ட்ரெயின் இருக்கு. வியாழக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரெயின்லேயே நம்ம பிளான் பண்ணி போகலாம். இந்த ஹம்பியில் மெயின் சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா ஒசப்பேட்டையை நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம ரூம் எடுத்து தங்குறதுனால தங்கலாம். நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம். ஹம்பியை சுற்றி நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு. அதில் ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் ஸ்டே பண்ணலாம். போகிற வழியில் காலையிலே பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஃபன் நம்ம சாப்பிட்டுட்டோம். ஹம்பியோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் அங்கே நிறையவே இருக்கு. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஹம்பியை பொறுத்த வரலையும் பல இடங்கள் இருக்கு நம்ம போய் சுற்றி பார்க்கறதுக்கு. ஆனால் நாங்கள் இருக்கிறது ஒன் டே ட்ரிப்புக்காக தான் வந்திருக்கோம். அதுக்கு ஏத்த ஒரு சில இடங்கள் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு போய் சுத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க போறோம் இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா ஹம்பிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேசக்கூடிய கைடை நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட விருப்பாட்ச டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர பேரரசுகளோட குலதெய்வம்னு சொல்லலாம். இது ஒரு சிவர் கோயில். சிவர் அவர் 3ஆம் கண்ணை திறந்த ஒரு இடம். அதனால விருப்பாட்ச கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது ஸ்வயம்புலிங்கம். ஸோ 3 நேரத்திலுமே அபிஷேகமாகும். அதனால திரிகால பூஜைன்னு சொல்லுவாங்க. திரிகாலேஸ்வரன் சொல்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா 3 பேர்த்த சேர்ந்தாப்புல பூஜை பண்ணுறதுனால திரிகால நந்தின்னு இது எல்லாமே பார்க்க முடியும். இப்போ விஜயநகர பூர்வ காலகட்டத்தில் இந்த திராவிட கட்டடக்கலையில் வெறும் கல்லை மட்டும்தான் யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க கோயில்களை. அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் கல்லாலேயே கட்டிருக்குதுங்க. கீழே பேஸ்மெண்ட்லேருந்து மேலே அந்த விமானத்து வரைக்குமே கல்லுலேயே கட்டப்பட்டிருக்கு. வேறு இது இல்லை. அதுக்கு அடுத்தது இது விஜயநகர பேரரசுகள் காலத்தில் இந்த கோபுரம், இந்த காம்பவுண்ட் வால் அதெல்லாம் கட்டின ஒரு கட்டடங்க. கோயில் உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய செருப்போ இல்லை எடுத்துகிட்டு போகக்கூடிய பேகை வைக்கிறதுக்கு அங்கே லாக்கர் இருக்குது. அந்த இடத்துல நம்ம பொருட்களை உள்ளே வச்சுட்டு நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த 3 முகம் உள்ள நந்தி நம்ம இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஒரு முகத்தை உடைச்சிருந்துட்டாங்க சுல்தானர்கள். இங்கே விஜயநகர பேரரசுகளோட சின்னத்தை பார்க்க முடியும். இது வைல்டு போர், காட்பன்றி. ஓகேங்களா, கத்தி நிலத்தை நோக்கி இருக்குது. அப்புறம் இங்கே சூரிய சந்திரர்கள் இருந்தது. சின்ன எண்ணத்தை சொல்லுதுனாக்கா அவங்க காலகட்டத்தில் விஷ்ணுவோட அவதாரத்தில் வராக அவதாரமும் ஒன்று, 3ஆம் அவதாரம் தர்மத்தை வைக்கிறதுக்காக இந்த ஒரு வராக அவதாரம் எடுத்தாருங்க. அதே மாதிரி இந்த பேரரசுகள் தர்மத்தை காப்பாற்றுறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இந்த கத்தி நிலத்தை நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ எந்த மாதிரி மன்னோதி மன்னர்களும் மண்ணோட மண்ணு போய் ஆகணுங்கிறது இது இண்டிகேட் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் சூரிய சந்திரர் இருக்க வரைக்கும் இவங்களோட பேர் நிலச்சி நிற்குங்கிறத காட்டுதுங்க. விருப்பாட்சருக்கு எதிர்த்தாப்புல 5 பீடங்கள் இருக்குது சார். பீடங்கள் ஃபஸ்ட்டு நந்தி மண்டபம், ஓகே, 2வது துவஜஸ்தம்பம், 3வது நைவேத்திய பீடம், தானிய பலி பீடம்னு சொல்லுவாங்க, 4வது இஷ்டார்த்த பீடம், 5வது தீபஸ்தம்ப பீடம். ஓகே, இங்கே இஷ்டார்த்த பீடம்னு சொன்னாக்கா இங்கே கை வச்சா அதாவது நம்ம நினச்சது நிறைவேறுனா அந்த கை அதாகவே தானாகவே இப்படி கூடணும். இப்போ நான் நிவத்திட்டு இருக்கிறேன், பட் அதே கூடி இப்படி கூடணும், நம்ம நினைக்கணும், நினைச்சது நிறைவேறுன்னு அர்த்தம். அதனால இஷ்டார்த்த பீடம்னு சொல்லுவாங்க. இப்போ பின் ஹோல் கேமரா டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருந்தாங்க கட்டடக்கலையில். அதாவது இந்த சூரிய ஒளி அந்த மெயின் கோபுரம் நம்ம உள்ள வந்தோம் இல்லைங்களா, பிஸ்டப்பைய கோபுரம், அந்த கோபுரத்து மேலே ஒளி விழுந்து அந்த கோபுரம் தலைகீழ தெரியுங்க. உள்ள இருக்குது.
இந்த கோயிலுக்கு உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு யானையை வந்து நம்ம பார்க்கலாம். நாங்கள் உள்ளே போகும்போதே அதுவும் குளிச்சுட்டு பவ்யமாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தது. ஸோ நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தலை மேலே தும்பிக்கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணோம். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த விருப்பாட்ச கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற பஜார் காம்ப்ளெக்ஸுங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மண்டபம் தெரியுது பார்த்தீங்களா லைனாக. அந்த மண்டபத்து மேலே இன்னொரு ஃப்ளோர் இருந்ததுங்க, டபுள் ஃப்ளோர் மண்டபம் இது. அந்த பக்கம் பார்த்தா டபுள் ஃப்ளோர் தெரியும் கிளியராக. மீதியெல்லாம் விழுந்துருச்சு. இந்த பஜாரோட விசேஷம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் 14, 15ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு இங்கே வந்து இந்த நகைக்கடை வீதின்னு சொல்லலாங்க. இந்த நகைங்களை கோல்டு, டைமண்டு இது எல்லாமே வஜ்ரம், வைடூர் எல்லாமே விற்பாங்க. ஓப்பனாக மார்க்கெட் இது. இந்த நந்தி வந்துட்டு சிவருக்கு எதுக்க இருக்கிறத பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரம் இருக்குது. ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. ஆனால் இது வந்து கம்ப்ளீட் ஆகலைங்க. இந்த காது அதெல்லாம் வந்து சரியாக வரல செதுக்கிறதுக்கு. அதனால் அதோட விட்டுட்டாங்க. இந்த முகம் மட்டும்தான் நந்தி கிளியராக தெரியறது பார்க்க முடியும் நம்ம. சார் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த பேலஸ் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பேலஸ் இருக்கிறதுங்க. அங்கேருந்து வர்ற ராயல் ஃபேமிலி எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வர்ற குதிரை வண்டி குதிரையை இங்கே வந்து நிப்பாட்டிட்டு, இது பார்க்கிங் பிளேஸ் மாதிரி, இங்கேருந்து இப்படி போய் விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போய் விருப்பாட்சரை பார்க்குற மாதிரி இந்த வழியே போனால் விருப்பாட்சா நடந்து போகலாங்க. இந்த விநாயகர் வந்துட்டு இந்த சால்வா வம்சான்னு வருங்க, 2வது வம்சம். சால்வா நரசிம்மர் காலத்தில் வந்துட்டு அவரோட கோர்ட்டில் ஆஸ்தானத்தில் இருந்த ஒரு சிற்பி அனோஜான்ட்டு, அவர் வந்து அவரோட நினைவுக்காக, அந்த ராஜாவோட நினைவுக்காக இந்த சிற்பத்தை வந்து செதுக்கி வைக்கிறாருங்க. இந்த ஒரே கல்லில் இந்த விநாயகர் வந்துட்டு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட விநாயகர். சுமார் ஒரு 3 மீட்ரு உயரம் இருக்குங்க ஒரே கல்லில். அந்த விநாயகர் வந்து கடலே காலு கணேசன் சொல்லுவாங்க. கன்னடத்தில் வந்து கடலே காலுன்னா, கடலைன்னா இந்த கடலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, பெங்கால் கிராம் 3 கொட்டை வரும் பெருசாக. ஸோ அதே மாதிரி அவரோட வயிறு உருவம் இருக்குங்கிறதுக்காக கடலே காலு கணேசான்னு பேருங்க அதுக்கு. ஓகே. அதாவது இப்போ வந்துட்டு அந்த விநாயகரோட தும்பிக்கையும் வயிறும் உடச்செறிஞ்சிட்டாங்க. அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பஜார் இருக்குங்க, மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட் பேர் வந்துட்டு கிருஷ்ணா பஜார். இந்த ஒரு மார்க்கெட்டில் என்னென்னா இந்த மசாலா ஐட்டமுங்களை விற்கிற ஒரு இடங்க. சந்திரகிரியிலேருந்து ஒரு வியாபாரி வர்றாரு, அவர் பேர் சிங்கொந்தி ஷெட்டின்னு. அந்த சிங்கொந்தி ஷெட்டி வந்துட்டு அந்த கடுகு வைத்து வந்த லாபத்தால் என்ன பண்ணுறாருங்க, இங்கே ஒரு மூர்த்தியை செதுக்கி வைக்கிறாரு, விநாயகரோட விக்கிரகத்தை. அதனால கடுகு கணேஷாங்கிற பேர் வந்துச்சுங்க இந்த விநாயகருக்கு. ஸோ இந்த விக்கிரகம் வந்துட்டு சுமார் ஒரு 2 மீட்டர் உயரம் இருக்கிறது, ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட விக்கிரகங்க. இந்த விநாயகருக்கு விசேஷம் என்னென்னா, இங்கே வந்துட்டு முன்னாடி எதிர்த்தாப்பில் பார்த்தா விநாயகர் தெரிவார், பின்னாடி போய் பார்த்தா அவங்களோட அம்மா கௌரி தேவியோட தொட மேலே உட்காந்த மாதிரி தெரியுங்க. பின்னாண்ட கௌரி தேவியோட குடுமி அதெல்லாம் பார்க்க முடியும். ஸ்ட்ரக்சர் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரியுங்க. அது வந்து கிருஷ்ணா டெம்பிள், கிருஷ்ண கோயிலுங்க, பாலகிருஷ்ணர் கோயில். கிருஷ்ணதேவராயர் ஒடிசா மேலே திக்விஜயம் பண்ணப்போ ஜெயிச்சப்போ அங்கேருந்து ஒரு கிருஷ்ணர் மூர்த்தியை எடுத்துகிட்டு வர்றாங்க, விக்கிரகத்தை. அது எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிஷ்டாபனை பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு விக்கிரகம் இல்லை, இப்போ இல்லைங்க. அது அந்த விக்கிரகம் வந்துட்டு பிரிட்டிஷ் பீரியடில் வந்து எடுத்துகிட்டு போய் மத்ராஸ் டிவிஷன் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ சென்னையில் எக்மோர் மியூசியமில் அந்த விக்கிரகம் இருக்கிறது பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உண்டி, அந்த காலத்தை கல் உண்டிங்க, உண்டியல், கல் உண்டியலுங்க. இந்த கோயிலை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் திராவிட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக வந்து இந்த கோயில் இருக்கு. இதோட உயரமான கோபுரம் எப்படி செதஞ்சு போய் இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க. இந்த கோயிலோட சுவர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நுணுக்கமான அந்த சிற்பங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டைம்லேயே வந்து இவ்வளோ நுணுக்கமான சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அப்படின்னும் போது பார்க்கவே ஆச்சரியமா இருக்கும். இந்த கோயிலோட எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து இருந்திருக்கு, பஜார் இருந்திருக்கு. இங்கே வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணி இருந்திருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. சார் ஹம்பியில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இடம் வந்துட்டு கிருஷ்ணாபுரத்தில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர்னு சொல்லுவாங்க, உக்ரான் நரசிம்மா கிடையாது. ஸோ இந்த முதல்ல வந்து நம்ம நரசிம்மரை பார்க்க போகிறோம். இந்த நரசிம்மர் வந்துட்டு இப்போ சொன்ன மாதிரி 6 மீட்டர் உயரம் இருக்குது, ஒரே கல் செதுக்கப்பட்டது. தலைமையில் இருக்கிற பாம்பும் சரி, அப்புறம் அந்த பிரபாவளியும் சேர்ந்து எல்லாம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. கிருஷ்ணதேவராயர் காலகட்டத்தில், அவர் கிருஷ்ணதேவராயர் வந்துட்டு 1509 ஆட்சி பண்ணுறாருங்க.
20 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. கடைசி காலகட்டத்தில் 1528 வந்துட்டு இந்த ஒரு சிலையை வந்து செதுக்குறாங்க. அவரை ஒரு ஆஸ்தானத்தில் கிருஷ்ணா ஆரியபட்டாங்கிறவர் இருப்பாருங்க. அவர் வந்து இந்த சிலையை செதுக்கி வைக்கிறாரு. இந்த கோயில் வந்து மேலே எல்லாமே இந்த உடன் ஸ்ட்ரக்சர் மரத்தாலே இருந்ததுங்க. மேலே மோல்டிங். இந்த சுல்தானர்கள் வந்தப்போ அவங்க வந்து எரிச்சிடுறாங்க மேலே எல்லாம், அந்த மரத்தை எல்லாம் எரிச்சிடுறாங்க. அது எரிஞ்சு அந்த சிலை எல்லாமே கருத்து போயிருக்கிறத பார்க்க முடியுங்க. அதுக்கப்புறம் அந்த கையை வந்து வெட்டிட்டாங்க. இங்கே நாம் பார்க்குறதுக்கு வந்து வெறும் நரசிம்மர் மட்டும்தான் தெரியுறாரு. அந்த யோகா பொசிஷனில் இருக்கிறாருங்க. பட் அவர் தொட மேலே லக்ஷ்மி தேவி இருந்தாங்க. இந்த நம்மளுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவரோட ஷோல்டருக்கு கீழே ஒரு கை போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த கை வந்து லக்ஷ்மி தேவி. இது அந்த லக்ஷ்மியோட சிலையும் உடைச்சிட்டாங்க, கையை வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கால் பாகம் எல்லாம் இந்த தொடங்கி ரெண்டுமே உடஞ்சி கீழே விழுந்துருந்தது. அது வந்து ரினோவேஷன் பண்ணாங்க. ரினோவேஷன் பண்ணுறப்ப 1982 வந்துட்டு அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நேச்சுரலாக இருக்கும், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுங்கிறதுனால நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இவ்வளோ தான் நம்மளுக்கு பார்க்குறது கிடைக்கிறது நரசிம்மர். இங்கே பக்கத்துலேயே இருக்கிற சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம சவுத் இந்தியாலேயே 2வது பெரிய சிவலிங்கம். முதல் இடத்துல இருக்கிறது வந்துட்டு தமிழ்நாடு, 2வது இடத்துல இருக்கிறது இது வந்துட்டு சுமார் ஒரு 3 மீட்டர் உயரம் இருக்கிற ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட லிங்கம். அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு ஏழை பெண் வந்து டொனேஷன் வாங்கி எல்லாத்துக்கிட்ட அந்த பணத்தால் செய்ய வச்ச ஒரு லிங்கங்க. அதனால படவி லிங்கம்னு சொல்லுவாங்க கன்னடாவில். படவினா ஏழை பெண்ணுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்துட்டு வருஷம் பூரா தண்ணி நிற்கிங்க. உள்ள ஒரு 2 அடி 3 அடி அவ்வளோ தண்ணி எப்போதுக்குமே நிற்கி. அதனால ஜலகண்டேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு பூஜை நடக்கிறத பார்க்க முடியுங்க. ஹம்பியில் இப்போ பார்க்க போகிற இடம் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிளுங்க. இது வந்து பிரசன்ன விருப்பாட்சாங்கிற பேரும் கூட உண்டு இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் வந்துட்டு இந்த அரண்மனைக்கு பக்கத்திலே இருக்கிற கோயில். இப்போ விருப்பாட்சானா அவர் கோபமாக இருப்பார், உக்கிரமான ரூபத்தில் இருக்கிற ஒரு கோயில் அது சிவர். அடுத்தது வந்துட்டு அவர் வந்து சாந்த ரூபமாக பிரசன்ன ரூபமாக இருக்கிறது இந்த கோயிலுங்க. இது வந்துட்டு பிரௌடதேவராயர் காலத்தில் சங்கம வம்சத்தோட அவரோட மந்திரி ஸ்ரீலங்காவை வந்து ஜெயிச்சிருப்பாருங்க. அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ராஜா வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுப்பாரு. அந்த பணத்தை வச்சு அவர் இங்கே ஒரு கோயில் கட்டுறாருங்க, பிரசன்ன விருப்பாட்ச கோயில். இந்த கோயில் வந்துட்டு அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நித்திய பூஜைக்கு டெய்லி அரண்மனையிலேருந்து இங்கே பூஜைக்கு வருவாங்க அவங்க. ஸோ இது வந்து நிலத்தோட லெவலில் இருக்கிறதுனால அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கிடெக்சர் வந்துட்டு நம்மளுக்கு கதம்ப நாகர ஆர்கிடெக்சரில் இருக்குதுன்னு சொல்ல முடியுங்க. உள்ளே வந்து தண்ணி நிறைஞ்சிருக்கு, உள்ளே கண்டினியூவாக சுற்றியும் தண்ணி நிறைஞ்சிருக்கு, எப்பயுமே இருக்குங்க அந்த காலத்தில் இருந்தே. இப்போவுமே சிவலிங்கம் இருக்குது உள்ள. நாம் உள்ளே போய் பார்க்கணுன்னா தண்ணிக்குள்ளே தான் போகணும். முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்குது உள்ளே. ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். நந்தி இருக்குது, தீபஸ்தம்பம் இருக்குது, எல்லாமே உள்ளே போய் பார்க்க முடியும் போனோம். இந்த வெய்ய காலத்தில் வந்து தண்ணி குறைஞ்சிட்டே போகும். அடுத்த மாதம் சுத்தமாக தண்ணி இருக்காதுங்க இங்கே. ஸோ இது வந்து பிரசன்ன ரூபம் அப்படின்னா சாந்த ரூபமாக இருக்கிற ஒரு சிவலிங்கம்னு சொல்லுவோம். அந்தப்புறம் போகிற வழியில் நம்மளுக்கு கார் பார்க்கிங் ஏரியாவில் மியூசியம் இருக்குது, ஓப்பன் மியூசியம். எக்ஸ்கவேஷன் பண்ணப்போ கிடைச்ச ஒரு சிலைகள். ஸோ இந்த சிலைகளை பார்க்க முடியும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாசக்தி கல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ சோழர் காலத்தில் இந்த பெருமரம் அதெல்லாம் இருக்குது வீரமரணமானவங்களுக்கு. அந்த வீரமரணமானப்போ அவரோட மனைவி அவங்க வந்து உடங்கட்டை ஏறுவாங்க. ஸோ அவங்க நினைவுக்காக இந்த மாதிரி கல் வைப்பாங்க. இது சத்தி கல்லுன்னு சொல்லுவாங்க, மகா சத்தி கல். சத்தினா அவங்க வந்துட்டு பெண், அவங்க வந்து மகா சக்தி ஆகிறது சித்தையில் உண்டு. நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்துட்டு அந்தப்புறம் ஜனன மஹல்னு சொல்லுவாங்க. 15ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு பிரௌடதேவராயர் காலத்தில் வந்து பர்ஷியாவிலிருந்து ஒருத்தர் வருவாருங்க, ட்ராவலர். அவர் பேர் அப்துல் ரஜாக். அவர் வந்தப்போ இந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அவர் ஒர்க்கில், ஜனன மஹல்னு. பர்ஷியன் வேர்டில் வந்து ஜனனன்னு சொன்னாக்கா பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்தப்புறமான்னு சொல்லலாம். இப்போ இந்த சுற்றியுமே இந்த ஏரியா வந்து கவர் ஆகிருக்கு கோட்டை செவத்தில். அந்த கோட்டை செவத்துக்கு உள்ளே வந்துட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா வாட்ச் டவர் தெரியுங்க. 4 சைட்லேயுமே வாட்ச் டவர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஃபுல்லி ப்ரொடெக்டட் ஏரியான்னு சொல்லலாம். ஜலமஹல் இருக்குது,
ஜலமஹல் வந்துட்டு பேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஒரு பேலஸ் பேஸ்மெண்ட் இருக்குது. அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கமல் மஹல், இதுதான் கமல் மஹலுங்க. தாமரைப்பூ வந்து குப்புறக்கம்பத்துன்னு இப்படி இருக்குது, அது மாதிரி இருக்குங்க. இது கட்டடக்கலை வந்துட்டு இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. பேஸ் எல்லாம் இந்து ஸ்ட்ரக்சரில் இருக்குது. மேலே இந்த கமானுங்க, டோம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் இருக்குது. இது வந்துட்டு 35 ஜன்னல்கள் இருக்குங்க. இந்த கம்பங்கள் வந்துட்டு 24 பில்லர்ஸ் இருக்குங்க. டோட்டல் 24 பில்லர்ஸு. மேலே வந்துட்டு ஒரு ரூமு. இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, இந்த கட்டடத்துது பக்கத்தில் கிணறு இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடில். அந்த கிணத்துலேருந்து தண்ணி வந்து சேர்ந்துவாங்க. மேலே சேர்ந்தி ஊற்றிட்டு ஸ்டாக் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து தண்ணி ட்ரிப் ஆகிற மாதிரி உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் பைப்புங்க செஞ்சுருக்கங்க. அந்த பைப்புங்க விட்ருக்குறாங்க. அந்த பைப்புலேருந்து ட்ரிப் ஆகும் தண்ணி. இந்த நம்ம கூலரில் பார்த்திங்கன்னா ஏர் கூலரில் எப்படி தண்ணி சொட்டு சொட்டாக வருமோ அது மாதிரி தண்ணி வர மாதிரி கூலாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் சில்லுன்னு இருக்கிறதுக்காக செஞ்சுருக்கிறதுங்க. இந்த அந்தப்புறத்தை கோட்டைக்கு வெளியே பார்த்திங்கன்னா இங்கே 11 அறைகள் இருக்குது. இந்த 11 அறைகள் என்னென்னா இந்த பட்டத்து யானைகளை கட்டுறதுக்கான அறைகள். இந்த அறைகள் வந்துட்டு 3 அறை வந்து ட்ரெயின்டு எலிஃபெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பழகுன யானைகளை கட்டுறதுக்கு. ஏன்னா உள்ளே இருந்து போகிறக்கு வர்றதுக்கு வழி இருக்குங்க. அந்த 3 அறை மட்டும். மேலே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் வந்துட்டு இண்டோ இஸ்லாமிக் பௌத்த ஜெயின் ஆர்கிடெக்சரில் டோம்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். சார், நம்ம இந்த இடத்த வந்துட்டு ராயல் என்க்ளோசரில் வந்து ராஜாக்கள் ஆட்சி செஞ்ச இடம்னு சொல்லலாம். இது வந்து மகாநவமி திப்பான்னு சொல்லுவாங்க, ராஜ பிராங்கணான்னு சொல்லுவாங்க, ராயல் என்க்ளோசர். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ், பெருசாக ஒரு ஸ்டேஜ் கிடைக்குங்க. அந்த ஸ்டேஜ் வந்துட்டு ராஜா ஆட்சி செஞ்ச ஒரு இடம். அந்த ஒரு ஸ்டேஜ் மேலே சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா சில காட்சிகளை சிற்பத்தில் செதுக்கியிருக்காங்க. யானைங்க மேலே ஊர்வலம் வர்ற காட்சி, அதே மாதிரி வேட்டையாடுற காட்சிங்க, வெளிநாட்டு மன்னர்கள் அப்புறம் இந்த அம்பாசடர்ஸ் அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிகிட்டு இருக்கிற காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் புவனேஸ்வரி தேவியோட உற்சவ மூர்த்தி பிரதிஷ்டாபனை பண்ணி அந்த தேவிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்து தண்ணியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிணறும் ஒரு அதிசயமான கிணறு, ஸ்டெப்பாக இருக்குது. கல்லுலேயே வாய்க்கால் செஞ்சுருக்காங்க. அந்த வாய்க்காலிருந்து வர்ற தண்ணி வந்து அந்த கிணத்துக்குள்ளே உழவுறப்போ ஃபில்டர் ஆகிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ஸும் இங்கே இருக்கிறது, பேஸ்மெண்ட்ஸை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு சீக்ரெட் சேம்பர், ரகசிய அறை. இந்த ராஜாக்கள், குறுநில மன்னர்கள் வருவாங்க தசமி அன்னைக்கு. அவங்க வந்து பர்சனலாக ராஜாவை பார்க்கணுன்னு சொன்னாக்கா அந்த ரகசிய அறைக்குள்ளே வந்து ராஜா கிட்ட கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு அறையும் பார்க்க முடியுங்க இங்கே. இப்போ பார்க்குறக்கு போகிற இடம் வந்துட்டு விட்டலாபுரம், விஜய் விட்டலா கோயில்னு சொல்லுவாங்க. விட்டலர்னா பெருமாளோட கோயில். இங்கே வர்ற வழியில் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கிங் வரும். ஃபஸ்ட்டு பார்க்கிங்லேருந்து நடந்து வந்தால் 1 கிலோமீட்டருங்க. இல்லை வெஹிக்கல் வேணும்னா பேட்ரி வெஹிக்கல் மட்டும்தான் வரும், ப்ரைவேட் வெஹிக்கல் அலோவ் இல்லை. அந்த ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் வர்றதுனால பொல்யூஷன் ஆகிட்டு அந்த வைப்ரேஷனால் என்ன ஆகுதுன்னா இந்த கோபுரம் எல்லாம் கிராக் ஆகுது. அதனால பேட்ரி வெஹிக்கல்ஸ் இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து 15 ரூபா, வர்றதுக்கு போகிறதுக்கு 15-30 ரூபா டிக்கெட்டு. அந்த டிக்கெட் வாங்கிட்டு அந்த பேட்ரி வெஹிக்கல்லாம் வரணுங்க. இந்த இடத்த வந்து ஹம்பியில் வந்து விட்டலாபுரம்னு சொல்லுவாங்க, பிரதாபருத்ர அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க. இது இங்கே கொடிமங்கைகள் இருக்கிறது பார்க்க முடியுங்க இந்த கம்பத்தில். ஸோ இந்த கொடிமங்கைகள் மாதிரியே லேடிஸ் இருப்பாங்க, வெல்கம் லேடிஸ். இங்கே ராயல் ஃபேமிலி வந்தப்போ அவங்களே இன்வைட் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. ஓகே, இது 2 சைடும் சிங்கிள் ஸ்டோன் பில்லர்ஸ், ஒரே கல். ஸோ அந்த கல் மேலே கொடிமங்கைகள் இருக்கிறத பார்க்க முடியும். இங்கே இருக்கிற ஒரு லேடி வந்துட்டு இது கேரளா ஹேர் ஸ்டைலில் இருக்குங்க. கொண்டை வந்துட்டு கேரளா ஸ்டைல். அந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு தமிழ்நாடு கொண்டை இருக்கிறத பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட் வாலுக்கு அட்டாச் ஆகிருக்கு பார்த்தீங்களா மண்டபம், அந்த மண்டபத்தை வந்து ஞான மண்டபம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அப்போயே வெளியே சொன்ன மாதிரி இது ஒரு எஜுகேஷன் சென்டராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து அங்கே இருக்கிறது வந்து கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபம். அப்புறம் இந்த சைடில் இருக்கிற மண்டபத்தை வந்துட்டு இது பஜனா மண்டபம்னு சொல்லுவாங்க. 15ஆம் நூற்றாண்டில் வேசராயரோட சிஷ்யர்களான ஃபாதர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் புரந்தரதாச, கனகதாச இவங்கெல்லாம் இங்கே கீர்த்தனைங்க எழுதி பாடின இடங்க.
அதுக்கு அடுத்தது விட்டலர்னா பெருமாளுக்கு எதிர்த்தாப்புல 5 பீடங்கள் இருக்குது. நைவேத்திய பீடம், அப்புறம் தீபஸ்தம்பம், துளசி பீடம், துளசி மடம், இது தானிய பலிப்பீடம், அஷ்டதிக்பாலக் பீடம். ஓகே, இது வந்துட்டு ரதம். இந்த மாதிரி தேர் வந்துட்டு நம்ம நாட்டில் வந்து மெயினாக 3 இடத்துல இருக்குங்க. மகாபலிபுரம் தமிழ்நாட்டில் வந்து 5 ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ரதங்கள் இருக்குது, தேர். அது வந்து பாண்டவ ரதம்னு சொல்லுவாங்க. ஒடிசா கோனார்க்கில் வந்து சூரிய டெம்பிள். தரடு வந்துட்டு கிருஷ்ணதேவராயர் வந்து 1513 ஆண்டு வந்து ஒடிசா மேலே ஜெயிக்கிறாருங்க. அந்த ஜெயிச்சதோட நினைவுக்காக இந்த ஒரு ரதத்தை வைக்கிறாரு. இது வந்து ஒரே கல்லில் செஞ்சது கிடையாது. 7 லேயர்ஸு 24 பீசஸில் இன்டர்லாக் சிஸ்டமில் செட் செஞ்சு வச்சுருக்காங்க, ஜோடித்து வச்சுருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்த தேர் வந்து நகர்ந்தது கிடையாது. பின்னாடி வீல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த வீல்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது தேஞ்சு போயிருக்கிறது பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 50 ரூபாய் நோட்டில் இதே முகம்தான் இருக்கிறது ரதம். இங்கே குதிரைக்கு இருந்ததுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, பின்னாடி காலும் வால் இருக்குது குதிரை இது. ஓகே, யானைக்கு பின்னாடி. அப்புறம் பிரத்தியொரு விட்டலர் விஷ்ணு டெம்பிள்னாக்கா, விஷ்ணு கோயில்னாக்கா அவருக்கு எதிர்த்தாப்புல அவரோட வாகனம் இருக்குது, கருடா. ஸோ இந்த தேருக்குள்ளே கருடர் மூர்த்தியை பார்க்க முடியும், இருக்குது சிற்பம். கிருஷ்ணதேவராயருக்கு வந்துட்டு 3 பேர் மனைவிகள். ஃபஸ்ட்டு திருமலா தேவி, 2வது சின்னாதேவி, 3rd ஜெகன்மோகினி. 2வது மனைவி சின்னாதேவி வந்துட்டு அவரோட ஆஸ்தானத்தில் டான்ஸராக இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த மண்டபத்தை நிர்மாணம் செஞ்சாங்க. இந்த மண்டபத்தில் வந்து இந்த மாதிரி தூண்கள் 54 இருக்குது. இந்த 54 தூண்கள் மேலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன தூண்கள் இருக்குது சார். அந்த பில்லர்ஸில் வந்து அவங்க டான்ஸ் ஆடுறப்போ சாண்டல்வுட் ஸ்டிக், சந்தன குச்சியால் வாசிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அது வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டு வரும் அந்த காலத்துலேயே. அந்த சவுண்டு வந்து 200 மீட்டர் வரைக்கும் கேட்குங்க. இப்போயுமே வருது, கையில் வாசித்தாலே வரும். ஆனால் உள்ளே வந்து என்ட்ரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த மிருதங்கம் கையில் வச்சுட்டு ஒரு சிற்பம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லைன்லேயுமே 2 சிற்பத்துலேயுமே வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க கையில். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற பில்லரில், அந்த தூணில் வந்துட்டு அதே சவுண்டு தான் வரும் இப்போதைக்குமே. ஸோ இப்போ உள்ள அலோவ் இல்லைங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, அந்த சைடில் வந்து அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி QR கோடு வச்சுருக்காங்க. அதையே ஸ்கேன் பண்ணிவிட்டு கேட்க முடியும். இங்கே இருக்குது இல்லைங்களா, இது தீபாலங்கார டிசைன். தீபோத்சவ டைமில் தீபம் வைக்கிறதுக்கு. இது வந்து பேங்கிள் டிசைன், பேஸு, மேலே மியூசிக்கல் பில்லர்ஸு, அதுக்கு மேலே ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி மினியேச்சர் வந்துட்டு இந்த மண்டபத்தை சுற்றி 10 பக்கத்தில் இருக்குது. ஒவ்வொரு மினியேச்சர்லும் ஒவ்வொரு தசாவதார மூர்த்திகள் இருக்குங்க. இங்கே வந்து வாமன மூர்த்தி இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே குதிரை வியாபாரத்தை பற்றி சொல்லியிருந்தேன். சைனீஸ், போர்ச்சுகீஸ், பர்ஷியன் ட்ரெஸ் கோடில் இங்கே பார்க்க முடியும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஃபோட்டோ மீடியா எதுவும் கிடையாது. அதனால மனுஷரை பார்த்து செதுக்கியிருக்கிற ஒரு சிற்பங்கள். அதுக்கப்புறம் இங்கே இந்த குதிரையோட ஃபிசிக்கல் செக்கப் ஆகும். அந்த குதிரையோட பல்களை செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனோட ஏஜ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, வயசு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. நம்ம பாட்டுருக்கிறது வந்துட்டு கர்ப்பகிரகம். இங்கே வந்து உள்ளே வந்து பீடம் இருக்குது. விட்டலர் அப்புறம் ருக்மிணி தேவி பீடம் 2 இருக்குங்க. உள்ளே போய் பார்க்கலாம், செருப்பு விட்டு போகணும். அதுக்கு முன்ன வந்துட்டு இங்கே ஜெயா விஜயரோட மூர்த்திகள் இருந்தது. அதில் வந்து ஜெயா மூர்த்தி உடஞ்சி இருந்ததை ரீசெட் செஞ்சு வச்சுருக்காங்க. விஜயமூர்த்தி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சுங்க இந்த சைடு. இது வந்து 15ஆம் நூற்றாண்டில் சிற்பிகளோட க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம், அவங்களோட கலாச்சாத்துரியன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய குரங்கு, சின்ன குரங்கு வந்து மேலே தூக்குற மாதிரி தெரியுதுங்க. ஓகே, இந்த சைடில் இருந்து பார்த்தாக்கா பால் குடிக்கிற மாதிரி தெரியுது குரங்கு, கரெக்டுங்களா. இது க்ளோஸ் பண்ண தவளை, ஃப்ராக் ஜம்பிங் பொசிஷனில் தவளை. ஆமாம், இந்த தவளையை வந்து க்ளோஸ் பண்ணால் நாகம்பாம்பு படம் எடுத்திருக்கு. இந்த நாகம்பாம்பு படத்துக்கு கீழே ஒரு சின்ன சிவலிங்கம் மாதிரி தெரியும், நாகலிங்கம். ஓகே, அது கீழே ஒரு சின்ன சிவலிங்கம் மாதிரி இது இருக்குது. ஓகே, இப்படி வாங்க. ஆஞ்சநேயரோட முகம், அவரோட கை, கால், 2 கால், வால். ஸோ ஃப்ளையிங் அனுமான், காற்றுல பறக்கிறாரு. ஆமாம்,
இந்த ஹம்பியை நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் ட்ராவலிங்க் ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ரூமாக இருக்கட்டும், அங்கே நம்ம சுற்றி பார்க்க காராக இருக்கட்டும், கூடவே தமிழ் கைடுன்னு சொல்லிட்டு சூப்பராக நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஹம்பி வரணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.